மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே அவதானியுங்கள் மாணவர்களே, இங்கே சில பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. என்னென்ன பழங்கள் காணப்படுகின்றன? அன்னாசி, மாதுளை, தோடம்பழம், பலாப்பழம், மாம்பழம், விளாம்பழம். இந்த பழங்களிலே இன்று நாங்கள் அன்னாசியின் சுயசரிதை பற்றி பார்ப்போம். நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் அன்னாசி பழம். எனது பெயர் அன்னாசி. எனது மேனி மஞ்சள் நிறமுடையது. எனது தலையில் பச்சை கிரீடம் காணப்படுகின்றது. நான் பழங்களின் அரசன். எனது தோற்றம் ஒரு போர் வீரனை போன்றது. நான் மிகவும் சுவையானவன். இப்போது மாணவர்களே, அன்னாசியின் சுயசரிதையை நீங்கள் கேட்டீர்கள். அது தொடர்பாக நாங்கள் இப்போது வாசிப்போம். எனது பெயர் அன்னாசி. எனது பெயர் அன்னாசி. அன்னாசி. எனது பெயர் அன்னாசி. அடுத்ததாக நான் பழங்களின் அரசன். பழங்கள் எல்லாவற்றுக்கும் அரசன் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்? தலையில் பச்சை கிரீடம் இருக்கின்றது. அதனால் நான் பழங்களின் அரசன் என்று அன்னாசி பழத்தை சொல்லுகிறது. நான் பழங்களின் அரசன். நான் பழங்களின் அரசன். நான் பழங்களின் அரசன். அடுத்ததாக நான் மிகவும் சுவையானவன். அன்னாசி பழம் மிகவும் சுவையானது. நான் மிகவும் சுவையானவன். அடுத்ததாக எனது தலையில் பச்சை கிரீடம் உண்டு. கிரீடம் என்றால் முடி. எனது தலையில் பச்சை கிரீடம் உண்டு. எனது தலையில் பச்சை கிரீடம் உண்டு. இப்போது அன்னாசியின் சுயசரிதை தொடர்பான சொற்களை இப்போது வாசிப்போம். அன்னாசி. அடுத்ததாக அரசன். அடுத்து சுவையானவன். மீண்டும் ஒரு முறை என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள். அன்னாசி, அரசன், சுவையானவன். அடுத்ததாக
உங்களுக்கு சித்திரம் வரைவதென்றால் மிகவும் விருப்பம் தானே. இப்போது அன்னாசி வரைந்து நிறம் தீட்டுவோம். நீங்கள் அன்னாசியின் படத்தை வரைந்து அதற்கு உரிய நிறம் தீட்ட வேண்டும். அதன் உடலுக்கு மஞ்சள் நிறமும் கிரீடத்துக்கு என்ன கலர் கொடுக்கணும்? பச்சை நிறமும் தீட்ட வேண்டும். இடைவெளி நிரப்புவோம். இங்கே 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. இந்த 5 சொற்களிலும் சரியான எழுத்தை எழுதி சொற்களை பூர்த்தி செய்வோம். இன்னாசி அன்னாசி. இன்னென்னா 2 சுழி இன்னென்னா இதில் எழுத வேண்டும். அடுத்ததாக இடைவெளி ச இன். என்ன எழுத்து வரும்? ட. ச இன் அரசன். மூன்றாவதாக கி இடைவெளி ட இம். என்ன சொல் வரும்? கிரீடம். அப்ப இதுல என்ன எழுத்து எழுத வேண்டும்? டி. என்ன? கி டி ட இம் கிரீடம். அடுத்ததாக ப இடைவெளி சை. இதில் என்ன எழுத்து வரும்? இச். ப இச் சை பச்சை. இறுதியாக ப இடைவெளி இம்மண்ணா. என்ன எழுத்து வரும் பிள்ளைகள்? மௌலவுளான. ப ல இம் பழம். மீண்டும் ஒரு முறை இந்த சொற்களை வாசிப்போம். அன்னாசி அரசன் கிரீடம் பச்சை பழம். இது போன்று இன்னும் ஒரு பயிற்சியை அவதானிப்போம். இடைவெளி நிரப்புவோம். முதல் சொற்கள் இடைவெளி நிரப்பினாங்கள் எழுத்துக்கள் எழுதி. இப்போது வாக்கியங்களில் உள்ள சொற்களை இடைவெளியில் எழுதுவோம். எனது பெயர். என்ன பெயர்? அன்னாசி. அப்ப அன்னாசி என இடைவெளியில் எழுதுவோம். எனது பெயர் அன்னாசி. நான் பழங்களின் என்ன வரும்? அரசன். நான் பழங்களின் அரசன். இறுதியாக நான் இடைவெளி சுவையானவன். என்ன சொல் வரும்? மிகவும். நான் மிகவும் சுவையானவன். மீண்டும் ஒரு முறை இந்த வாக்கியங்களை வாசிப்போம். எனது பெயர் அன்னாசி. நான் பழங்களின் அரசன். நான் மிகவும் சுவையானவன். சரி மாணவர்களே, இது போன்று இன்று நாங்கள் அன்னாசியின் சுயசரிதை பற்றி கற்றுக்கொண்டோம். இது போன்று நீங்கள் வீட்டில் வேறு பழங்கள், இது போன்று ஆப்பிள், அவ்வாறு வேறு பழங்களின் முகமூடிகள் அணிந்து பழங்களின் சுயசரிதையை கூறி பாருங்கள். வணக்கம் பிள்ளைகள்.